கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அப்படி என்ன இருக்கும் போடக்கூடாது. தெரியல சூரியனும் சூரியனாக பெருமை நான் பெருமை. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பண்ணல நேரம் வந்து பெருமை அப்போ ஞாபகம் இருக்கா? நல்ல ஹை டெம்பரேச்சர் ஆகும். அடுத்த டக்கு சிம்பிள் ஆகிட்டீங்களா? லோ டெம்பரேச்சர். அடுத்த பண்ணுவாங்க அப்படி மாறி மாறி இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ரீசெண்ட் இருந்தா அது என்ன பண்ணுறது? இங்கே வச்சு கரெக்டாக பண்ணுவாங்க. அது ரீசெண்ட் ஓடிக்கும். ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். திரும்ப ரீசெண்ட் பண்ணது ஹைவில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஏசெப்டிக் ப்ராசஸ். ஏசெப்டிக் நான் எக்ஸாம்பிள் பண்ணேன். ஏசெப்டிக் எக்ஸாம்பிள் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? கேன்சர் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏசெப்டிக் ப்ராசஸ் என்ன சொல்றது? சரி Good afternoon everybody. இது வந்து சென்சார். இது வந்து வாட்டர் இண்டிகேட்டர் இல்லைனா வந்து pH சென்சார் ரெண்டு வரும். pHங்கிறது பார்த்தீங்கன்னா 0 to 7 வரைக்கும் அது ஆத்தன். இட் இஸ் ஆசிட். 8 to 14 வந்து இட் இஸ் பேஸ். ஸோ வந்து இது வந்து எதை தண்ணிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதில் உப்பு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை வந்து பாய்க்க விடாது. வயல்வெளிக்கு எல்லாமே வயல்வெளிக்குள்ள அப்ளிகேஷன். இதுக்கு பேர் ரிலே வந்து ஒரு கண்ட்ரோல். அது கண்ட்ரோல்னால் கரெக்டாக தண்ணி தேவைக்கு வரணும், எல்லா டைமும் அது விடாது. இது ஒரு பவர் சப்ளை நான் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாகிட்டு ஒரு ப்ளக்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் மோட்டார். மோட்டாருன்னா அது இம்மர்சிவ் மோட்டார். உள்ளே போட்டுட்டோம்னா அதுலேருந்து தண்ணி இருக்கும். அதுக்கேற்ற தண்ணி நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போ எல்லா செட்டப்புக்கு அப்புறம் சின்ன செட்டப் தான். இதுக்கு பேர் சென்சாருடைய ஆக்டிவேட்டர். சென்சார் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு அந்த எல்இடி ஆன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் கரெக்டாக அதாவது இந்த சென்சாரில் தண்ணி இல்லைன்னா இதில் தண்ணி கரெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இப்போ தண்ணி எதையும் முக்கப்படலை, தண்ணி அட்டாச்மெண்ட்டே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே சப்ளை கொடுக்குறேன். அதாவது இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த மோட்டாருடைய பாசிட்டிவ்லேருந்து இந்த ஒயிட் வந்து பேட்டரி நெகட்டிவ்க்கும், ரிலேலேருந்து வர்றது இந்த பாசிட்டிவ்க்கும் போகணும். தண்ணி வருதாங்க, தண்ணி பார்த்துட்டேன், தண்ணி வரும். தண்ணி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். அப்படியே விட்டுடலாம். இனி இருக்க தண்ணி அப்படியே போகும். ஆனால் ஒரு வேளை இந்த சென்சாரை எடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தண்ணி விட்டாச்சு, விட்டாச்சு. இந்த சென்சாரை இதை நான் அப்படியே இதில் ஓப்பன் பண்ணி இதை ஒரு தண்ணிக்குள்ளே முக்கிறேன்னா, அதாவது சென்சார் அப்போ தண்ணி இல்லாத போது தண்ணி வந்துச்சு அப்படி நான் தண்ணிக்குள்ளே முக்கி வச்சுருக்கேன். இப்போ இதே சமயத்தில் என்ன பண்ணுறேன், இதை ஒயிட்டையும் இந்த பிளாக்கை எடுத்து இந்த ஒயிட்டை வந்து ஆக்சுவலி இங்கே இந்த மோட்டாருடைய பாசிட்டிவ் வரும், அதை நெகட்டிவாக இந்த பாசிட்டிவ் கொடுக்கும்போது சென்சார் லைட் எரியும். அந்த தண்ணி வராதானோ, அதுதான் விஷயம். இப்போ அதே இது நான் இப்படி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வச்சுட்டு இந்த எடுத்தேன்னா தண்ணி வரும். அவ்வளோதான் விஷயம். நீ உள்ளே விட்டோன்னு தண்ணி வராது. தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக நேரம் இது ஸ்டாப், கொஞ்சம் விட்டு ஸ்டாப் ஆகும். இவ்வளோ தான் விஷயம். ஆக்சுவலாக இதுதான் சென்சாரோட விஷயம். இது எல்லா ஃபார்மஸும் வயல்வெளியும் யூஸ் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ.